கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். காலபுருஷ தத்துவ ரீதியாக ராசிமான சங்கையில் பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் அதிக காலகட்டம் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் அதிகாரமும் பெறுகிறார், சில சமயம் வக்ரமும் பெறுகிறார். இப்படி மாறுபட்ட தன்மைகளை கொண்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தன்மையில் 26/7/2026 முதல் 10/12/2026 கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த வக்ரகதியில் சஞ்சரிப்பதனால் 12 ராசிகளுக்கும் எதுபோன்ற தன்மைகளில் அவர் விளைவுகளை விளைவிப்பார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்திற்கு அதிபதியான இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக மீனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் சற்று வக்ரகதியை அடைகிறார். அப்ப வக்ரகதியை அடைவது என்பதென பின்னோக்கி செல்லுதல் நம்ம ஒரு ஜோதிடர் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவ்வாறு அல்ல. அவர் ராசி விட்டு வெளியே வரல. வக்ரமாயி கும்பத்துக்கு வந்திருந்தான்னா வேற விஷயம். கும்பத்துக்கெல்லாம் வரல. அவர் மீனத்திலே தான் கடைசி வரைக்கும் இருக்கிறார். வக்ர நிவர்த்தி ஆற வரைக்கும், அதாவது 10/12/2026 வரைக்கும் அவர் மீனத்துல தான் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறார். ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி போட்டு தாக்குன்னு தாக்குச்சு. அதுல ஒரு பெர்சன்டேஜ் அர்த்தாஷ்டம சனி பண்ணிட்டு தானே இருக்குது. இனியா செய்யறது பிரச்சனையாவே இருக்கு. சமாளிக்க முடியல. கோபங்கள் அதிகமா வருது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. வீடு கட்ட நினைச்சா அந்த வீடு கட்டுற வேலை பாதியில நிற்குது. லேபர்ஸ் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. இல்ல கான்ட்ராக்டர் ஏதாவது காரணம் சொல்லிட்டு போயிடுறான். திடீர்னு சொன்னா மணல் கிடைக்கல, சல்லி கிடைக்கல, இரும்பு சாமான்கள் கிடைக்கல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சமயம் தான் அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லிவிட்டு 4ஆம் இடத்துல இருக்கிற மன்னிக்கணும், அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பண்ற வேலைகள்லாம் பண்ணுவார். சனின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாகவே என்ன கேட்டா சனி பகவானை பொறுத்த ஒரு அருமையான ஒரு கிரகம் எதுவுமே கிடையாது. அவர் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். சனி பகவான் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். சனி பகவான் உங்கள் தாயார் ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்யணும்? டெய்லி காலையில எந்திரிங்க, குளிச்சுட்டு நெத்திக்கு வீதியில வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு, அம்மா குளிச்சிட்டீங்களா, வாங்க உட்காருமா, டிஃபன் சாப்பிட்டீங்களா, சாப்பிடுமா, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்து அவங்கள பரிமாறணும். எடுத்து போட்டு சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது. உட்கார வச்சு பரிமாறணும். பரிமாற பிறகு எந்திரிச்சவங்களை உட்கார வச்சு ஒரு சேர்ல உட்கார வச்சு நல்லா அழகான தண்ணி ஒரு தட்டை கீழே வச்சு தட்டில் காலை வச்சு சொல்லி நல்லா பாத பூஜை செய்து, மந்திரங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீ என்ன சொல்லுங்களோ அதுதான் மந்திரம். ஆண்டவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நீ எந்த நிலைமையில இதை நீ செய்யறங்கிறத ஆண்டவன் பாக்குறானே தவிர, நீ சமஸ்கிருதத்துல சொன்னியா மாத்திரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ, அப்படிதான் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு சினிமா பாட்டு பிடிக்குமா? அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத இலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாடுங்களேன். தப்பே கிடையாதுங்க. இதுவும் மந்திரம்தாங்க. ஆனா அது நீ எந்த மனநிலையோடு செய்தா என்பதுதான் அங்க ஆண்டவனுக்கு முக்கியம். என்ன சொல்லிடா என்பதுதான் ஆண்டவனுக்கு முக்கியமே இல்லை. பாத பூஜை பண்ணுங்க. இன்னி தாயாருக்கு இந்த தனுசு ராசிக்காரங்கள் பூராமே தாயாருக்கு பாத பூஜை கண்டிப்பா பண்ணணும். காரியங்கட்டா 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார் ஸ்தானத்துல இந்த குரு, இந்த மணிபா சனி உட்காந்து குருன்னே வாயில வருது. சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். அவன் சனிக்கு பிடித்த விஷயமே பாத பூஜை தான். தாயாருக்கு பாத பூஜை. சனி பகவான் தினமும் சூரிய உதயம் ஆன பிறகு சாயாதேவிக்கு பாத பூஜை செய்துவிட்டு தான் தன் பணிகளை தொடங்குவார். தாயிடம் ஆசீர்வாதம் பெற்று தான் பணிகளை தொடங்குவார். ஏன்னா கர்மகாரகன் அருணை நீ எவ்வளவு செஞ்சாலும், தாய்க்கு எவ்வளவு செஞ்சாலுமே அது ஈடு இணையே கிடையாதுங்க. அதுல நம்ம நிறைவே சொல்ல முடியாது. எவ்வளவு செஞ்சா நிறைவே சொல்ல முடியாது. என்னதான் நீங்க பண்ணுங்க, நிறைவே சொல்ல முடியாது. அப்ப அம்மாவுடைய மனசு எப்பவுமே குளிர்ந்துகிட்டு இருக்கணும், அம்மா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சனி பகவான் உங்களை சந்தோஷமா வச்சுப்பாரு. ஏன்னா ஒரு தாயார் ஸ்தானத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறார். ஏன்னா சனியை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். நீங்க எள்ளூருண்டை செஞ்சு எல்லாத்துக்கும் தானமா கொடுங்க. எள்ளூருண்டை செஞ்சு தானமா கொடுங்க. இப்ப அம்மா இல்லாதவங்க என்ன செய்யுது? தாயின் படத்துக்கு நல்ல டெய்லி காலையில எழுந்திரிச்சு படத்தை நல்லா சுத்தமா தொடச்சி அதுக்கு சந்தன குங்குமம் போட்டு வைக்காதீங்க. சுமங்கலியா இருந்தா குங்குமம் போட்டு வைக்கலாம். சுமங்கலி இல்லாத பெண்களுக்கு தாயா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சந்தனம் போட்டு வச்சு அழகா ஒரு துளசி மாலையை சாட்டிட்டு
இல்லைன்னா ஏதோ ஒரு புஷ்பத்தை பாதத்துல போட்டு கொஞ்ச நேரம் குமார்ந்து தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அன்னை தந்தையே உலகின் இல்லை பாடுங்க, தப்பு கிடையாதுங்கிற. நான் இதெல்லாம் கூச்சப்பட வேண்டாம். இதுதான் மந்திரங்கள்லாம் எந்த இதுவுமே கிடையாது. அவங்க தெரிஞ்ச சமஸ்கிருத மந்திரத்தை பழகினவங்க சமஸ்கிருத மந்திரத்தை சொல்றாங்க. தேவாரம் திருவாசம் பாடுறவங்க திராவிட பாடம் சொல்லுவாங்க. அதான் திராவிட பாடம் தெரிஞ்சு திராவிட பாடம் பாடுங்க. உங்களுக்கு எனக்கு இதுதான் தெரியுமா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க அதே மாத்திரமே சொல்லுங்க. நீங்க அதான் ஆரம்பம் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறாய் அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லை. எந்த மனநிறைவோடு நீ சொல்கிறாய் என்பதுதான் பிரச்சனை. அதைத்தான் ஆண்டவன் அங்க ஏத்துக்கிறான். ஆண்டவன் அதான் ஏத்துக்கிறான். அப்ப அந்த வகையில சனி பகவான் பத்தியா தாய்க்கு இவ்வளவு சேவை பண்றான். ஏன்னா சனி பகவானின் தாய் மிகவும் சந்தியா தேவியால், அதாவது சூரியன் முதல் மனைவியால் அவமானப்படுத்தப்படுகிறார். அப்ப இவருக்கு ஆத்திரம் வருது, என் தாய் என்ன இருக்கும்போது அவமானப்படுத்த சும்மா விடக்கூடாது. அவர் கடுமையான தவங்கள்லாம் இருந்து காசியில போய் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான் தன் தாயை நான் உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயின் கருணையினால் சனி பகவானின் அனைத்து விஷயங்களுமே அவர் சாதகமான. இன்னைக்கு அவர் சனீஸ்வரனாகவும் கர்ம கடவுளாகவும் நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டு இருக்கிறார். அதனால இருக்கிற இடம், எந்த இடத்துல நீங்க இருக்கீங்கலாம் கணக்கு கிடையாது, எந்த மந்திர சொல்ல எல்லாம் கணக்கு கிடையாது. தாயிற்கு சேவை பண்ணுங்க. நீங்க அற்புதமான கேட்கணும். வெளியில இருந்து போயிட்டு அம்மா ஏமா ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க, தலைவலிக்குதா, உடம்புடம் சரி இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போகுமா, என்ன செய்யணும், ஏதாவது ஆசையா சொல்லுமா, ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, ஏதாவது யாத்திரை போகணும்னு நினைக்கிறீங்களா, கேளுங்க. மாட்டேன் பரிவோட நடந்துக்கங்க. எப்பேற்பட்ட குடும்பமும் அற்புதமான குடும்பமா இருக்கும். தாயிர் சிறந்த கோயில் என்ன சும்மா சொல்ல நமக்கு முதல் தெய்வமே தாய் தந்தைகள் தான். அந்த தாயின் சேவையே இவருக்கு அதிகமா இருக்கும். அது தாயார் ஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கனால அதுக்கு சனி பகவான் என்ன பிடிக்குமோ அதை நீங்க செஞ்சுக்கிட்டு போங்க. நீங்க கண்டிப்பா சனி பகவானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அங்கிருந்து உங்களுக்கு ரோகஸ்தானத்தை அவர் பாக்குறாரு. அப்ப ரோகஸ்தானத்தை பார்க்கணும்னா உங்களுக்கு நோய் நொடி இல்லாத தன்மையை கொடுப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழிலில் நல்ல முன்னேற்றம், நல்ல வருமானம். லேபரா இருந்தாலும் சரி, முதலாளி சொல்லுவாரு அப்புறம் மாதிரி ஒரு வேலைக்காரன் கிடைக்க வேண்டாயா, அதெல்லாம் நான் புண்ணியம் பண்ணி கூட சொல்லுவான். அந்த மாதிரி கூட பண்ணும். உங்க ராசி வேற அவர் பாக்குறாரு. அப்ப நீங்க தர்ம நெறி தவறாமல் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த சனி பகவானினால் உங்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியம் கிடைக்கும், தொழிலில் மேன்மை கிடைக்கும், மக்கள் தொடர்பு துறையில் சிறந்து விளங்குவீர்கள். இன்னைக்கு மக்கள் தொடர்பு கண்டிப்பா வேணும். 4 பேர் ரொம்ப பழக்கம் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் சாதிக்க முடியாது. மக்கள் தொடர்பில் சிறந்து விளங்குவீர்கள். நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இந்த வக்ர பயிற்சியில அப்ப கொஞ்சம் அவரு வக்ரம் அப்படிங்கிறவனா என்ன செய்யணும், தாயிடவே சரண அம்மாவுக்கு ஏதோ நம்ம தோஷம் பண்ணியிருக்கோம், அம்மாவின் வருத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறோம், அம்மாவை நம்ம சந்தோஷப்படுத்தணும். இந்த தன்மையில நீங்க போயிட்டீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த வக்ர பயிற்சி நன்மையே தரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.